Respected MLA V. Prabhakar Raja அவர் வரே சொல்லியிருக்காரு. நம்ம ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் வருவார். நம்ம ஜனநாயக கட்சி துணை தலைவர் ஆனந்த முருகன் அவர்கள், நம்மளோட அன்பு செல்வம் ஆர்கே அன்பு செல்வம் டிடிஎஸ் எம்டிஎஸ் அவர்கள், என்னோட படத்தில் ஆக்ட் பண்ணின கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட்டு, പിന്നെ எங்களோட இன்விடேஷன் பார்த்து வந்துட்டுள்ள தயாரிப்பாளர் மற்றும் சினிமா ஃபீல்டிലുള്ള அதர் டெக்னீஷியன்ஸு, ஆர்கே ஃபிலிப் வேகம் வெல் விஷஸ் நிறைய பேர் வந்திருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸு வந்திருக்கு, ஆர்கே வெள்ளி மேகத்தோட ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கு. எல்லாவங்களுக்கும் நான் இன்வைட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் தமிழ் லாங்குவேஜில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் தங்கி பேசுகிறேன். ஆக்சுவலி நான் வந்து தமிழ்நாடுல பாலக்காடு, கேரளா பாலக்காடு, முன்னாடி பாலக்காடு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு பாலக்காடு நம்ம வாங்கியாச்சு. அப்போ நான் சின்னதிலே இருக்கும்போது தமிழ் படிக்கணும், தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போது நிறைய முயற்சி பண்ணி தான் தமிழில் படிச்சிருக்கு. நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல் இந்தியா சர்வீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே சாந்தோமில் 5 years ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தமிழெல்லாம் படிச்சிருக்கு. பொதுகை டிவியிலெல்லாம் 1 hour எல்லாம் கண்டினியூ ரிலே இப்படி லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த சான்ஸில் அப்படி தமிழோட ரொம்ப அன்பு எனக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி ரொம்ப எனக்கு இஷ்டம். அப்போது ஒரு சான்ஸ் வந்தது இந்த தமிழ் ஃபிலிம் எடுக்கலாம் சொல்லிட்டு. அப்போது அதை ஒரு செட்டப் பண்ணிட்டு தான் இந்த ஆர்கே வெள்ளி மேகம் என்ற தமிழ் படம் எடுத்தது. இந்த தமிழ் நமக்கு முன்னாடி எல்லாம் தெரியும், நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேஷன் எல்லா ஆளுங்களும் சினிமா நல்லா பார்த்துருக்கேன், மலையாளமும் பார்த்துருக்கேன். அப்போ தமிழ் ஃபிலிமு ரொம்ப பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு ஆள். அப்போ இந்த ஆர்கே வெள்ளி மேகம் சொல்லி படத்தில் ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி வந்தப்போ சரி ஓகே நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, நமக்கு தமிழில் பார்க்கும்போது மலையாள படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் தமிழ வரும், அதேപോലെ தமிழ் படம் பார்க்கும்போது கொஞ்சம் மலையாளம் வரும். அப்போ அது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஆர்கே வெள்ளி மேகம் படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சிச்சுவேஷன், கேமராவுக்கு பின்னாடி உள்ளவங்கள் எல்லாம் வந்துட்டு மலையாளி க்ரூஸ் தான், கம்ப்ளீட் மலையாளி க்ரூஸ் தான் கேமராவுக்கு பின்னாடி உள்ளது கம்ப்ளீட். நமக்கு ஆர்கே வெள்ளி மேகம் பார்த்தா உங்களோட இது ட்ரைலர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மலையாளம் டச் இருக்கும். அப்போது ஆனால் கேமராவுக்கு முன்னாடி உள்ளவங்க கன்னடாவிலிருந்து ஆர்டிஸ்ட் இருக்குது, தமிழ்நாட்டிலிருந்து ஆர்டிஸ்ட் இருக்குது, அதே மாதிரி கேரளாவிலிருந்து ஆர்டிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம படத்தில் பல படங்களும் நம்ம அன்பு செல்வம் சார் சொல்லி நிறைய படமெல்லாம் பாதி லெவலில் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா இங்கே இந்த படத்தில் அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா ஆர்டிஸ்ட்டுகளும் இங்கே சென்னையிலிருந்து கேரளாவிலெல்லாம் வந்து நிறைய நாள் இருந்து ஷூட்டெல்லாம் பண்ணி ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஆகிருந்தால் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டு தான் இந்த படம் எடுத்தது. இந்த படத்தில் ஆக்சுவலாக வந்து இது படம் இந்த ட்ரைலர் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும், நம்ம கேரளாவில் ஷூட்டிங் இருந்தது, சென்னையில் ஷூட்டிங் இருந்தது, ஆലപ്പി டிஸ்ட்ரிக்ட், எர்ணாകുളം டிஸ்ட்ரிக்ட் எல்லா இடத்துலையும் ஷூட்டிங் இருந்தது. எல்லாம் நமக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ரியல் சீன்ஸ் தான் எல்லாம் எடுத்திருக்கு. நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், நல்ல மேக்ஸிமம் பண்ணியிருக்கு. அதோட குவாலிட்டி பார்க்கும்போது நல்லா தெரியும், மேக்ஸிமம் எடுத்திருக்கு. இது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலாக ஆர்கே வெள்ளி மேகம் சொன்ன படத்தில் எல்லாவங்களும் கேட்குறாங்க ஆர்கே என்ன சொன்னேன். அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு முழுநூல சஸ்பென்ஸ் தான் படம். நம்ம டிக்கெட் எடுத்து சினிமா தியேட்டரில் போய் லாஸ்ட் வரை பார்த்தா தான் நம்ம அதோட ஆர்கே என்ன மீனிங் தெரியும். ஆக்சுவலி இது வந்துட்டு ஃபுல் எண்ட் சஸ்பென்ஸ் தான், ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். நல்ல நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து சாய் பாலன், எடிட்டர் ஹரி, நம்ம அசோசியேட் டைரக்டர் பிரவி, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஆள் பேசும்போது ஒவ்வொரு ஆளுங்களெல்லாம் விட்டு போவதனால இது சாரி. அப்போ அதனால் ஒரு நல்ல ஒரு படம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கு. தமிழ்நாடு மக்களுக்கு இப்போ நான் நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கு, நிறைய படம் பார்த்துருக்கு. நம்ம இப்போ வந்துட்டு அன்பு செல்வம் சார் நல்ல பட்ஜெட்டு இருந்தால் தான் இல்லை, பல இடங்களும் சொல்லிடுற நல்ல பட்ஜெட் இருந்தால் தான் படம். நமக்கு இதில் தேவையான பட்ஜெட் இருக்குது, தேவையான சப்ஜெக்ட் இருக்குது, தேவையான கண்டென்ட் இருக்குது. அதனால உங்களுக்கு எல்லாம் நல்ல இஷ்டமாகும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரைலரும் பாட்டும் எல்லாம் பார்த்தப்போ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
இந்த நம்ம நம்மளோட இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துட்டுள்ள எல்லா அவலங்களும் நிறைய ஆடியன்ஸ் நம்ம ஃபுல் ஹாலு ஆடியன்ஸ் வந்தது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த ஃபஸ்ட்டு தடவை தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப கம்மி. தேங்க்யூ வெரி மச். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம பல இடத்துல சில தமிழ் சினிமா ஃபீல்டு எல்லாம் பயங்கர பிரச்சனை, ஏமாற்றுவாங்க, அப்படி இப்படி நிறைய எல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைയൊന്നും இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்தது. ஆனாலும் ரொம்ப ஹாப்பி. அல்ல சொல்கிறேன். இப்போ பின்ன ப்ரொடியூசரை பேலன்ஸ் அப்போ கொடுக்குறேன், இப்போ கொடுக்குற பைசா அப்போ இல்லை, இப்போ அந்த மாதிரி ஒன்றும் நான் பண்ணலை. எல்லாம் கரெக்டு. ஒரு ஆளுக்கும் கூட ஒரு பைசா கூட பேலன்ஸ் வைக்காமல் என்னோட கண்டிஷனில் வச்சு எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அப்போது என்னோட இந்த ஃபிலிம் நான் இந்த புதுசாக எடுத்துட்டுள்ள ஒரு ப்ரொடியூசரு. இந்த படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இந்த சினிமா ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு எடுத்தது. இப்போ அவங்க என்ன பயப்படுத்தினாங்க, ஃபர்ஸ்ட்லேக்க சினிமா ஃபீல்டாக பயங்கரமாக இருக்கும், போக போக பாரு. ஒராள் என்ன சொன்னார், சார் எப்பொழுதும் சிரித்த முகம்தான், கொஞ்சம் கொஞ்சம் கழியும் போது தெரியும் ஃபேஸ் எப்படி வரும் சொல்லிட்டு. ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட தேங்க்யூ என்னோட சர்வீஸில் இருக்கும்போது நான் 20-25 வருஷம் முன்னாடி பார்த்தவங்க எல்லாம் கிண்டியில் இருந்த ஸ்டாஃபுங்களெல்லாம் வந்திருக்கு. நான் சினிமா ஃபீல்டில் வந்திருக்கு. அது ஒரு என்ன சொன்ன அன்எக்ஸ்பெக்டட் திங்கு. அவங்களெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, நம்ம டைலரு எல்லாம் இது கொடுத்தப்போ அது மாதிரி இப்போ எல்லாம் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இந்த மாதிரி எல்லாம் சொல்லி. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க 5-6 பேர் வந்திருக்காங்க, நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்திலே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டுள்ள ஒரு படம் இனியும் சினிமா ஃபீல்டில் வரணும் நினச்சிட்டு இருக்கிறேன் நான். அப்போ உங்களோட கடமை தான் இது. இந்த படம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும் சொல்கிறது உங்களோட கடமை தான். நீங்கள் எனக்கு எல்லாம் ஹெல்ப்பு கொடுக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் அது இது உள்ள ஐடியாஸ் எல்லாம் வரும்போது எல்லாம் எனக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. அதனால் நீங்கள் வந்துட்டுள்ள ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் நம்ம இங்கே இதில் நம்ம இவர் ஜனநாயக கட்சியோட துணை தலைவர் வந்திருக்காரு. அவரே ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமா ஃபீல்டெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இதை சொல்லி அவரே பொலிட்டீஷியன்ஸ் அவரே போனப்படி அவரே எந்திரிச்சு நம்மளை ரிசீவ் பண்ணி ரொம்ப அன்பாக அவர் சொல்லி அவர் கரெக்ட் டைமில் வந்திருக்காரு. பின்ன அன்பு செல்வம் சார் அவர் எப்போ பார்த்தாலும் சினிமாவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கு, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லி அவரும் கரெக்டாக எனக்கு வேண்ட அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இவங்களெல்லாம் ஃபுல் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் எல்லாம் அவங்களும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கு. எல்லாம் அவங்களும் நீங்கள் எல்லாரும் வந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் சக்ஸஸ் பண்ணி எடுத்தால் இனி நான் அடுத்த படம் எடுப்பேன். பின்ன வேற ஒரு சங்கடமான சமாச்சாரம் சொன்னால், நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கும்போது பிரசிடெண்ட் ஆஃபீஸில் போய் பிரசிடெண்ட்டை பார்க்க போயிருக்கேன், பிரைம் மினிஸ்டரை பார்க்க போயிருக்கேன், கவர்னரை பார்க்க போயிருக்கேன். எல்லாம் அவங்களே நல்ல பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் பார்க்க. ஆனால் இங்கே மட்டும் வந்தப்போ ஒரு இடத்துல போனப்போ மட்டும் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக போச்சு. அது நான் சொல்லுறதில்ல, நம்ம ஆராலும் வந்தாலும் ஒரு ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாம் வரும்போது சரி ஆறு உட்காருங்க அப்படி சொல்கிறத ஒரு பேர் சொல்லுறதில்ல. அவருக்கு ரொம்ப பழைய காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்து யாரும் கவனிக்கலை சொல்லிட்டு அவர் எப்படி பண்ணுறாரு. அப்போ அதில் ரொம்ப சங்கடம் இருக்குது. யாரையும் நான் சொல்லுறதில்ல. அதனால் நீங்கள் எல்லாரும் வந்ததில்லை நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாவங்களும் நான் வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். உயிரிலும் மேலான உத்தம தலைவர் ஐயா பாரிவேந்தர் இளையவேந்தர் அவர்களை வணங்கி, ஆர்கே வெள்ளிமேகம் இந்த திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு இங்கே வருகை இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர் பெருமக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய மாலை பொழுதினிலே என்னுடைய இதயம் கனிந்த வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் போய் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம், கட்சி பொறுப்பாளர்களுடைய திருமண நிகழ்ச்சி, கட்சியினுடைய செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் நாங்கள் தொடர்ச்சியாக நான் கலந்துக்கிட்டு வந்தேன். இப்போ ஒரு ஓராண்டு காலமாக சினிமா துறையிலையும் நான் தொடர்ச்சியாக பல கூட்டங்களில் பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா,
அன்பு செல்வன், அருமை சகோதரர். அவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு அன்பானவர். மனசில் வந்து எதையுமே வச்சுக்காம அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து ஓப்பனாக சொல்லக்கூடியவர். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் மனசுக்குள்ளே இருக்கிறத தைரியமாக போல்டாக எந்த விதமான கருத்தாக இருந்தாலும் சரி மைக்கில் வந்து ஓப்பனாக பேசக்கூடிய ஒரே லீடர் பார்த்திங்கன்னா அவர் தான் அண்ணன் அன்புச்செல்வன் அவர்கள். ஸோ அவர் மூலியமாக தான் இன்றைக்கி திரைப்பட நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை வந்து பாடல் காட்சிலாம் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் பொதுவாக ஒரு படம் முழுமையாக எடுத்துட்டு பாடல் காட்சி வந்து இது பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பூஜை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கடைசியாக படம்லாம் எடுத்து முடித்த பிறகு பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட முகம் வந்து வாடி இருக்கும். இல்லை, என்னுடைய அனுபவம் இது, நான் பார்த்த அனுபவம். ஆனால் ஆர்கே வெள்ளிமேகம் இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரோட மூஞ்சை பார்க்குற படம்லாம் எடுத்து முடிச்சிட்டாரு. ஆனால் இன்றைக்கி தான் இந்த படத்தினுடைய முதல் காட்சி ஷூட் எடுக்கிற மாதிரி எடுக்கிறப்போ எப்படி முகம் இருக்குமோ அது போன்ற முகத்தை வைத்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே ஒரு அற்புதமான மனிதர். கேரளாவில் பிறந்திருக்காரு. அதாவது சுயமொழி பற்று பிறமொழி பற்று என்று சொல்லி மலையாளத்தில் அவர் வந்து கேரளாவில் பிறந்தாலும் தமிழ் மொழி மீது உள்ள பற்றின் காரணமாக இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து மலையாளிஸு. படத்தில் வந்து நடித்தவங்க பார்த்தீங்கன்னா இதில் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழை வச்சு எடுத்திருக்காரு. உண்மையிலே இது வந்து பாராட்டுக்குரியது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மேலே அனைத்து டெக்னீஷியன் தலைவர் அணியருக்கு வணக்கம். என்னன்னா இப்போ இந்த படம் வந்து ஆர்கே வெள்ளிமேகம் அவர் என்ன ஆனந்தமுடன் சொன்ன மாரி ஒரு ப்ரொடியூசர் படத்தை எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சே வராது. பேச சொன்னாலும் பேச மாட்டேன், நான் பேச நீ பேச மாட்டேன். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக தமிழ் அறவரையாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக சொன்ன பாருங்க. இதுதான் அவர் ஜெயித்த முதல் படமே ஆர்கே வெள்ளிமேகம். இது ஒன்று தாங்க அவருக்கு மிகப்பெரிய இது. அதுக்கப்புறம் அவங்க மனைவியை நான் பேசி ஆகணும். எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணோம்னா மனைவியை கேட்காம செய்ய முடியாது. அப்படியே கேட்டு செய்யாமல் செஞ்சோம்னா வீட்டில் உள்ளே நுழைய முடியாது, டப்பா டான்ஸ் ஆடிடும். அப்பேற்பட்ட மனைவி கடைசி வரைக்கும் இருந்தவங்க இதுவாங்க. அவங்கள மேலையில் அமைச்சு அவங்களுக்கு சால்வ் பண்ணி என்னோட ஆசை. என்னமாரி தான் எல்லோரும் வந்தவங்க தான். நான் ஒரு இதில் நடிக்க வந்தேன், அப்புறம் வேலை செய்ய வந்தேன். இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து கடைசியாக நான் நீ தலைவராக இருக்கேன்னா நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி அவர் சொன்னார், நம்ம ஆனந்தமுடன் சொன்னார் பிடிச்ச. ஏன்னா சினிமாவில் ஏமாத்திரம் எவனுமே ஜெயிச்சதே கிடையாது. இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அந்த சினிமாவுக்கு நம்பி வர யாரும் தோற்றதே கிடையாது. நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேருமே சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கலாம் அது நடக்கும். பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே ஹஸ்பண்ட் 2 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன் அவங்க என்ன காசு இல்லையா, பணம் இல்லையா, இல்லை சாப்பிடணுன்னு சாப்பாட்டுக்கு இல்லை, என்ன இல்லை அவங்களுக்கு சொல்லுங்கள். அவருடைய கனவு படம் எடுக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான். அந்த எண்ணத்தை நிறைவேற்றாது பாருங்கள். இவரை மாரி தான் ஒவ்வொருத்தரும் சினிமாவில் எல்லாருமே. ஏன் எம்ஜிஆர் எங்கேருந்து வந்தார்? இலங்கையில் பிறந்தார், கேரளாவில் இருந்தார், தமிழ்நாட்டு வந்தார், முதலமைச்சர்னார். அதேமாரி அவர் பாரு எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கே படம் எடுக்காது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். சினிமாங்கிறது நான் ஏற்கனவே ஒரு 4 நாளுமே டி ராஜேந்திரோட போய் ஒரு ஃபங்க்ஷன் கலந்து சொன்னேன். அது நான் காதலிச்சா தான் அவர் சொல்ல முடியும். டி ராஜேந்தர் காதலுக்குன்னு பிறந்தவர். அவர் சொன்னார் அதுமாதிரி அரசியல், சினிமா, கல்வி 3 மட்டும் சொன்னேன். இல்லை அண்ணா காதலையும் விட்டுட்டீங்கன்னா அதுமாரி 4ம் காலம் முழுக்க அழியாது, சாவர வரைக்கும் அழியாது அப்படின்னு சொல்லி அதுமாரி அவர் வயசு 70 வயசு 65 வயசு தெரியாது, 65 வயசுன்னு ஒரு படத்தை சிறு படம் சொல்லிட்டு வந்து எங்கள் சங்கத்தில் சேர்ந்துருக்கு. அது சிறு படம் சொல்ல முடியும் யாராவது சொல்லுங்கள். அப்படியே ஹாலிவுட் படம் மாரி அந்த கேரளா அப்படியே மேக்கியமாக அப்படியே டைரக்டரு ப்ரொடியூசர் மீசர் 3 பேர் அப்படியே கரெக்டாக கேமராமேன் கொண்டு வந்துருக்காங்க. இதுதான் படம். ஏன் அதை சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் சினிமா சொல்லுவாங்க, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க. அந்தமாரி அவருக்கு பாருங்கள் இவ்வளோ பேருக்கு ஒரு ஸ்பைஸ் சம்பளோட பாக்கியில் சொல்லிக்கார். இதுதாங்க சினிமா. அந்த டெக்னீஷியன் ஒரு ரோட வைக்க சொல்ல பாருங்க. அந்த மனசு தான் அவரை வாழ்த்து இந்த படத்தை வெற்றி வர வைக்கும். அவர் தோக்கவும் மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த கலைஞர்களுக்கு முழுக்க எல்லாத்தையும் காசு கொடுத்து சந்தோஷமாக பாருங்கள் எவ்வளோ அருமையாக யாராவது ஒரு மனசில் கூட அந்த ஒரு ஃபீலிங்கில் பாருங்கள். என்ன காரணம், சினிமா நேசி எல்லாருமே இப்படி தான் இருக்கணும். அதேமாரி சொன்னாங்க நிறையான அட்வைஸ்னு. ஆமாம், இப்பயும் ஒரு சில பிரச்சனை நடந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னே எங்கள் சங்கத்தில் என்ன ஒரு பெரிய விஷயம், பேர் தான் சிறு படம் சொல்கிறாங்க. சில பேர் பல வார்த்தையெல்லாம் கூட சொல்லி எங்கள் சங்கத்தில் உங்கள் சங்கத்தில் இருக்க படம் எதுவுமே ஓடலைன்னு. இந்த படம் யாராவது நீங்கள் குறை சொல்ல முடியுமா?
படம் ஒழுங்காக எடுக்கணும். இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்து ஹாலிவுட் மாதிரி அந்த பேக் பாருங்க, அப்படியே கேரளாவில் ஒவ்வொரு சீன்ஸ் ஒவ்வொரு பாரு கேமராமேன் பூந்து விளையாடிருக்காரு. மியூசிக் எப்படி கொடுத்தா பாரு. எங்கே முன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே என்னமோ மவுண்ட் ரோட்டில் எடுக்க மாதிரி ஹாலிவுட்டில் எடுக்க மாதிரி இந்த படம் இருக்குது ஒவ்வொரு சீனும். என்ன காரணம், சில பேர் படம் எடுக்கிறதில்ல. அது எங்கள் சங்கத்தில் சில பேர் குறை சொல்கிறாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. காரணம் என்ன, இப்போ அவர் ப்ரொடியூசரு, டைரக்டர் வேற ஆள், ஹீரோ வேற ஆள், 2 ஹீரோ. அப்போ அந்த படத்துடைய இது வந்து உங்களுக்கு வெயிட் ஏறுது. ஒரே டைரக்டரு, ஒரே அவரே ஹீரோ, அவரை பிடிச்சும்போது அந்த படத்தை மேக்கிங்கே ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி மோகன் படம் 6 எங்கள் சங்கம் தான் அது சென்சார் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கு. இதை விட எங்கள் சங்கத்துக்கு என்ன வேணும்? அடுத்த இப்போ யோகி பாப்பா படம் ஸ்டூடியோ ஸ்கூலுன்னு இந்த வெள்ளி மகம் இந்த இது கொடுப்பா கடை. என்ன காரணம், ஒரு 2 நாளைக்கு முன்னே யோகி பாபு நடித்த படம் ஸ்கூலு எங்கள் சங்கத்தில் தான். ஏன்னா சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். சினிமாவில் இருக்கிறீங்க எல்லாருமே அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தன் ஏமாதி சாப்பிட்றதா தான் நான் சொல்ல வரேன். என்ன காரணம்னா, ஸ்கூலுன்னு படம் முந்தா நாள் ஸ்டூடியோ நிப்பாட்டாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து எங்கள் சங்கத்தில் இருக்கார். அதே ப்ரொடியூசர் வந்து டேரக்டாக பெப்சி யூனியில் டேரக்டராக இருக்காராம். அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போய் நேற்று முந்தா நாள் இதுமாரி நீங்கள் வந்து டேரக்டர் யூனில் இருக்கீங்க, நீங்கள் வந்து சிறு பட தயாரிப்பு சங்கம் இருக்கிறதுனால இந்த படத்தை நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. உடனே 12 மணி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதனால உண்மை நான் சொல்லி ஆகணும் சார், உங்களுக்காக சொல்கிறேன். உடனே நான் சொன்னேன், என்ன பண்ண இல்லை சார் நாங்கள் அதெல்லாம் இல்லை அப்படின்னா டேரக்டர் பண்ண அவன் பேர் வந்து சொன்னால் தான் சினிமா அதுமாதிரி உருப்பிடும். இல்லை எல்லா பேரும் ஏமாத்திரி இப்படியே இருப்பானுங்க. ஒரு பிரியாணிக்கெலாம் அழைகிறானுங்க. ஒரு பிரியாணி, ஒரு டீ, அப்படியே ஷூட்டிங் நடக்கிற இடத்துலாம் போய் இது பண்ணுறானுங்க. கட்டு பஞ்சம் இது கட்டிங் வாங்குறானுங்க. இங்கேப்பா இன்னொரு காட்டுக்கு போயிட்டு நல்லா எடுத்துங்க. ஆர்ட் டைரக்டர் இவர் தான் மோகன மகேந்திரன். இவன் போய் தான் படத்தை நிப்பாட்டியிருக்கான். 8 பேர். அடுத்தது நாராயணமூர்த்தி. இதெல்லாம் எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன்னா, இவனுக்கெல்லாம் சினிமாவுக்கு விஷ கிருமிகள், சாவ கேடுகள். கருப்பையா என்ற ராகுல் இவன். இதெல்லாம் தெளிவாக எடுத்துங்க. இதெல்லாம் நீங்கள் போட்டினா தான் சினிமா உருப்படும். இனி சிறு படம் இல்லை, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான யூனியன் வந்துருச்சுங்க, ஆயிரக்கணக்கான அரசியல் வந்துருச்சுங்க. ஆரேகா இல்லையா, இந்தியாவில் உள்ள 140 கோடி ஃபோன் இருக்குது. அவங்களாம் மீடியா இல்லையா, அவங்களாம் பற்றி இல்லையா, இவங்களுக்கு மட்டும்தான் சங்கம் இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை தொழில் சங்கம் இருக்குது, எத்தனை அரசியல் இருக்குது? இன்றைக்கி 1000 அரசியல் இருக்கு. ஆனால் இவங்க ஒரு யூனியன் வச்சுட்டு நேற்று போய் ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம் யோகி பாப்புக்கு. அந்த படத்தை நிப்பாட்டிருக்காங்க. அந்த படம் பூமிகா நடிச்சிருக்கு, அந்த படத்தை நிப்பாட்டிருக்காங்க. இவன் பேர் வெங்கட். இவன் தான் எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்கிறான். அப்போ நீ ஆம்பளை இருந்தா, நல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, என்னோட சங்கத்தில் சிறுபட ஊரில் நேரடியாக என்ற போது திருவள்ளுவர் நடந்துச்சு. அதே வளசலாக்குமோ கேகே நகரோ இந்த வடப்பள்ளியோ இல்லை இதே சாய்கள் நடிச்சுன்னா ஓட அடிச்சிருப்போம். என்ன காரணம், நாங்கள் எவனுக்கும் பயப்படாத சங்கம் நடத்திருக்கோம். அது நான் இருக்கிற சங்கம் வந்து கேகே நகர் வெஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு உன்னோட போர்டை பார்த்து போகிறேன். அப்படி இருக்கிற ஒரு படத்தில் ஒரு புருஷன் நிப்பாட்டியிருக்கான். யார் காரணம்? எத்தனை நாள் ஏமாத்தீங்க? இன்றைக்கி தமிழே தெரியாமல் இன்றைக்கி ஆர்கே வெள்ளி மகன் படம் எடுத்து வந்து இன்றைக்கி பெருசாக வச்சுருக்காரு. அதுக்கு நான் சொன்ன ஓப்பனா, சார் நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, படம் நல்லா இருக்கு, நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வைங்க, ஒரு ப்ரொமோஷன் பண்ணுங்கள், உங்களை படத்தை பார்த்து 4 பேர் வாங்க வருவாங்க. எப்போதுமே சினிமா அழிவு கிடையாது, நீங்கள் காப்பாற்ற வேணும்னா ஓகே சார் சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு நேரம் வச்சு இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணிக்காரு. இதுக்கு மேலே சினிமா என்ன வேணும்? அவர் நேர்மை இருந்தாலும் ஜெயிச்சாரு. இன்னொருத்த மாதிரி ஏமாற்றி இந்த படம் நீங்கள் வெளியே வருமா? நீங்கள் இப்போ ஆடியன்ஸ் நடத்த முடியுமா? சினிமா ஏமாற்றம் இருக்க வரைக்கும் சினிமா உருப்படும். சினிமாவில் இருந்து சில விஷக்கிருமிகள் இந்த மாதிரி பண்ணுற எவனுமே முன்னேற முடியாது. மீண்டும் வரும் சார் ஆர்கே வெள்ளி மகன் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எங்கள் சங்கம் அவருக்காக எந்த நேரமும் தோளோடு சொல்லு உயிர் காப்போம். நன்றி, வணக்கம். മലയാളത്തിൽ 5 പടം ചെയ്തിട്ടുണ്ട്. പടം പിടിച്ചിരിക്കുന്നത് ഇപ്പോൾ ആർകെ വെള്ളിമേഘം എന്നോட ഫസ്റ്റ് തമിഴ് മൂവി. நான் உங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள்லாம் வந்துச்சு சேனலு கட்சிக்காரங்க நிறைய இங்கே நம்மோட டெக்னீஷியன்ஸு அது எல்லாமே இங்கே இருக்கும். பெரிய டெக்னீஷியன்ஸு எல்லாருக்கும் என்னோட கோடி நன்றியும் என்னோட பாசமும் எனக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இடம் இந்த இடத்த பற்றி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்குது. இந்த இடத்துல இப்படி வந்து நிற்கிறதுக்கு அது சரி பிரசாத் ஸ்டுடியோ இந்த இடம் அந்த இடத்துல இப்படி நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் கொடுத்த என்னோட
கடவுள் நன்றி. இந்த படம் பிடிக்கிறதுக்கு எனக்கு ப்ரொடியூசர்ஸ் அதை பற்றி முன்னாடி சொல்லிடுச்சு. என்னோட மலையாளம் தமிழ் கொஞ்சம் பிரச்சனை தான், தெரியுதில்ல, മനസ്സിലാവുന്നുണ്ടാ? சரி சரி മനസ്സിലായോ? മനസ്സിലാവുന്നുണ്ട്. ഞാൻ ആക്ഷൻ കൂടെ போட்டிருக்குது, அதனால புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த படம் மலையாளத்தில் படம் எல்லாம் செய்யும்போது தமிழில் அடுத்த மூவின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த நம்ம ப்ரொடியூசர் பிஜி ராமதாஸ் சார், அவருக்கு என்னோட நன்றி. எல்லாரும் சொல்லிடும் நமக்கு இந்த படத்தோட ப்ரொமோஷன் நமக்கு அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாம்னு கேட்டுடும். அப்போ ப்ரொடியூசர் சொல்லிடுவார் அப்படி வேணுமா, அப்புறம் நான் சொல்லிவிடும் சார் நமக்கு இந்த மாதிரி செய்யலாம், செய்துடு அப்படி சொல்லணும். அப்படி ஒரு நல்ல ப்ரொடியூசர் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போது இங்கே சேனல்காரங்க இருக்குது, ஆர்டிஸ்டுங்க இருக்குது, டெக்னீஷியங்க இருக்குது, எல்லோரும் இருக்குது. ஆனால் நான் ஒரு 2 வாரமாக சென்னையில் நிறைய எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டுங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்க வீட்டுக்கெல்லாம் நானே போய் கூப்பிட்டேன். என் ஊரில் நான் மலையாளத்தில் படம் எடுக்கும்போது நான் போய் கூப்பிட்டா கண்டிப்பாக ஒரு 10 பேரை கூப்பிட்டா ஒரு 6 பேராவது வந்துடும். ஆனால் நான் அங்கே நிற்கும்போது யாரெல்லாம் வருது பேர் கூட கரெக்டாக எனக்கு தெரியாது சில ஆர்டிஸ்டுங்களோட, ஆனால் அவரெல்லாம் வரல, சில ஆளுங்க வந்திருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை நம்ம அவர் பயங்கரமான நடிகை நம்ம விஜய் சேதுபதி சார். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி 2 ஆர்டிஸ்டாக இருக்குது எனக்கு புரிஞ்சிருக்கும். கேரளாவில் ஒரு ஜார்ஜ் 2 பேரும் முன்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்ததுக்கு. ஆனால் இவரை எனக்கு பிடிக்கும். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவரால் வர முடியாது, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கும்ல. ஆனால் ஒரு ஃபோட்டோ அவரோட கூட இருந்துட்டு நம்ம படத்தோட இது ஃபர்ஸ்ட் லுக்கு அது வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சேன். நான் வந்தப்போ நம்ம பிஆரோ குட்டிமணி பிஆரை சொல்ல வச்சு அப்படியெல்லாம் போக முடியாது, அதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது. நான் சொன்னேன் அவர் கேரளாவில் நிறைய போஸ்டெல்லாம் போடுது, நான் அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி வச்சு ஜூனியர் ஸ்டார்ஸ் என்ன நான் ஏதாவது கேட்கும்போது என்னை தள்ளி விட்டுருச்சு இதெல்லாம் சொல்லியிருந்துச்சு. அப்புறம் முன்னைக்கு வந்தான் அது அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட நம்ம டேரெக்டாக போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் அவர் நல்லவர் தான், இப்போவும் சொல்கிறது அவர் நல்லவர் தான், அவரை எதுவும் சொல்லலை, அவரை பார்க்கவே முடியலை. ஆனால் நான் போகுது, நான் என் ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு போகுது, கேட்டு திறக்கல, கடைசியில் சொல்லிவிட்டு கேட்டு திறந்து அப்புறம் என்கிட்ட அவர் சொல்லிச்சு அப்படியெல்லாம் அவரை பார்க்க முடியாது, நீங்கள் இப்படி பார்க்கணும்னு சொல்லி கேட்டு வந்துச்சுன்னா அவரை பார்க்க முடியுமா? நான் சொல்லது புரியாது அவங்களுக்கு. அப்படி முகம் தெரியாத ஆளுக்கெல்லாம் அவரை பார்க்க முடியாதுன்னு. அது வரைக்கும் நம்ம மனசில் நம்ம அவரை பற்றி அப்படியெல்லாம் நினைக்கல. அவரை பற்றி நிறைய இது சொல்லிட்டு நான் ரோமுக்கு ஹோட்டலுக்கு போய் இருக்கும்போது அதான் வருது அடுத்த போஸ்ட்டு அவரை பற்றி தான். அவர் அப்படி வந்தது, நான் அன்னைக்கு அங்கே போகும்போது அவர் என்கிட்ட இப்படி சொல்லிடுச்சு அப்படி சொல்லிடுச்சுன்னு போஸ்ட் வந்துச்சு. அப்போது நான் எல்லாருக்கும் காட்டி கொடுத்துட்டேன், இதான் எனக்கு இந்த மாதிரி போஸ்ட் தான் வருது. ஆனால் இவரெல்லாம் வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ன 4 சென்ட் இடமா கேட்க போனது இல்லை, என்னோட இவ்வளோ ஆர்டிஸ்டும் இருக்குது. நான் இந்த ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு ஒரு எடுக்கிறதுக்கு நானும் 5 படம் பண்ணியிருக்கேன்ல, என்கிட்ட சொல்லியாச்சு. அவர் சொல்லலை, அவரை அப்படி சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் அவரால் சொல்ல முடியாது. ஆனால் சுற்றி சில ஆளுங்க இருக்கும், எல்லாருக்கும் இருக்குது இப்படி, அவங்க தான் பிரச்சனை. நான் மலையாள டெக்னீஷியங்க மட்டும் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு தமிழ் படம் பிடிச்சிருக்குது. தமிழ் படம் இங்கே நிறைய படம் வருது, மஞ்சள் பாய்ஸ் வந்துருச்சு, நான் இருக்கிற ஊர் தான் அது,
பிரேமலு வந்துடுச்சு. அவரெல்லாம் மலையாளத்தில் படம் பிடிச்சி வந்துச்சு. நான் ஒரு மலையாள ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டு ஃபுல் மலையாள க்ரூஸை வச்சுட்டு ஒரு தமிழ் படம் பிடிச்சிருச்சு. அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் வேறு இடத்துல போகல. இப்படி தான் வந்தேன், நான் இப்படி தான் இருந்துச்சு, நான் போகும்போது அவர் என்ன அப்படி சொல்லிடுச்சு இப்படி சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு வளர்ந்து வந்தேன். ஆனால் இப்போது சொல்லுது அவர் எதுவும் சொல்லலை. அவரால் அப்படி சொல்லவும் முடியாது. நான் அவரை பற்றி நிறைய படிச்சிருக்குது, அவரால் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இந்த கூட்டம் இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. மனசுக்கு ரொம்ப அதான் ப்ரொடியூசராக இருந்துச்சு. ப்ரொடியூசரும் கொஞ்சம் முன்னாடி சொன்னதும் அதுதான். அப்போ அது போட்டோம் அப்படி வந்து நடந்துருச்சு. அது மட்டும் இல்லை, அப்புறம் நாங்கள் நிறைய இடத்துக்கு போகும்போது அவரால் சில ஆர்டிஸ்டுக்கு வர முடியாது, அன்னைக்கே சொல்லிடுச்சு. ஆனால் நம்ம போகும்போது அவ்வளோ பாசமாக அவர் நம்மக்கிட்ட பேசிடுச்சு. அப்போ அதெல்லாம் போட்டோம். இப்போது நான் மற்றொரு இது நம்ம படத்துக்கு படம் ஜூலை 1 ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்குது. ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் செட் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு பெரிய கட் அவுட்ரு அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. இப்போ ப்ரொடியூசர் நினச்சிடுவான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நைட்டாக கூப்பிட்டு சொல்லிவிடுவேன், நமக்கு அங்கே வச்சிடலாம் இங்கே வச்சிடலான்னு சொல்லிவிடுவேன். ஆனால் அவ்வளோ எல்லாம் செய்ய முடியாது. இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு படம் பிடிச்சிருக்குது. ஆனால் அதெல்லாம் செய்யலாம். இங்கே இருக்கல இத்தனை நான் எதுக்கு இவ்வளோ பேசினேன், இதெல்லாம் சொல்லிடுச்சு. இது நான் பேசுனது தப்பாலாம் யாரும் இது செய்யக்கூடாது. நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன். அவர் எதுவும் செய்யலை. அவர் அப்படி செய்ய மாட்டேன். ஆனால் அவர் பார்க்க போகும்போது அந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு. அது கஷ்டம். வேறு யாராக இருந்தாலும் நான் பேச மாட்டேன். அவர் வீட்டுக்கு போகும்போது நடந்ததுனால நமக்கு பத்தலை, கஷ்டம், மனசுக்கு கஷ்டம். அதான் அப்போ நான் சொல்ல வந்தது മനസ്സിലായതാ ഞാൻ പറയണത്? മനസ്സിലാവുന്നുണ്ടോ? ഉണ്ട്. അപ്പോൾ അതെല്ലാം വേണം. ഇപ്പം ഇരിക്കല്ല ഇത്തனை ആളുங்க சேனலு, நீங்கள் இத்தனை ஆளுங்க நினச்சிட்டா இந்த படத்தை நல்லபடியால் கொண்டு போக முடியும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் கட் அவுட் எல்லாம் வைக்க வேணாம். നിങ്ങൾക്ക് தெரிஞ்ச 2 பேர்கிட்ட சொன்னது அந்த படம் இல்லை ஆர்கே வெள்ளிமேகம், நமக்கு தெரிஞ்ச டீமு தான் ஆகுது. நான் ட்ரெய்லர் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நல்லது. நீங்கள் இப்போ இந்த எடுக்கிறது இதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் எடுக்கிறது அது போட்டுக்கிட்டு சரி வந்துருச்சு, உங்களுக்கு கண்டென்ட் வந்துருச்சு, லிங்க் வந்துருச்சு, இதெல்லாம் எல்லாமே உங்களோட மூவி நினச்சிக்கிட்டு நீங்கள் நினச்சிட்டா இந்த படம் நம்ம நினைக்கிறதுக்கு மேலே போயிடும். அதுக்கு உங்கள் மட்டும்தான் இருக்குது. எனக்கும் இந்த மலையாள க்ரூஸனும் ப்ரொடியூசருக்கும் நீங்களால் செய்ய முடிஞ்சது நீங்கள் இந்த படத்துக்காக செய்யணும். அது மட்டும்தான் நான் சொல்லுவது. எல்லாருக்கும் தனித்தனியாக நிறையா இப்போவும் மேடைக்கு கூப்பிடாமல் நிறைய ஆளுங்க இருக்குது. யார் பேரெல்லாம் விட்டு போனதெல்லாம் மன்னிச்சுடு. எது இருந்தாலும் எல்லாருக்கும் நன்றி. வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இந்த இனிய மாலை வேளையில் ஊடக மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்கே வெள்ளிமேகம் இந்த படத்துக்கும் எனக்கும் ஒரே ஒரு சம்பந்தம் தான். தம்பி கௌரிஷ் என்னை அழைச்சார், நீங்கள் வரணும் அப்படின்ட்டு. வந்த பின்னால நிறைய சம்பந்தம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு அவர் இயக்குனர் சைனு சவக்காடன் பேசும்போது ஒரு தொடர்பு உருவாயிடுச்சு. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை பற்றி அவர் போய் பார்க்க போனதை பற்றி சொல்லியிருந்தார். உண்மையிலே அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டியோடு நீங்கள் போயிருந்தா நிச்சயமாக அவர் உங்களை சந்திச்சிருப்பார். ஏன்னா நீங்கள் ஒரு 5-6 படங்கள் எடுத்த டைரக்டர், அதை நீங்கள் ப்ராப்பராக போகலை அப்படின்ற மாதிரி தெரியுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மலையாள படம் மார்கோனி மத்தாய். அந்த படத்தை சத்யன் தெரியும் இல்லையா? சத்யன் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவருக்கு ப்ரொடியூசர் கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சத்யம் ஆடியோ ஓனர் சத்யன் தான் தயாரித்தார். அந்த படத்தை தமிழ் ரைட்ஸ் நான் தான் வாங்கினேன். அதில் ஒரு தமிழ் ஆர்டிஸ்டாகவே விஜய் சேதுபதியாகவே நடிச்சிருப்பார். அந்த படத்தை நான் ஒரு விலைக்கு வாங்கி எனக்கு ஒரு நல்ல லாபத்துக்கு நான் வேற ஒருத்தருக்கு விற்றுட்டேன். அந்த படத்தை
அந்த தயாரிப்பாளர் விஜய் சேதுபதி சாரை வந்து அணுகின முறையும் அவர் மலையாளிகளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் என்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீங்கள் அவருடைய இப்போ குமாரண்ணன் இருக்காங்க, சிவாஜி ஃபிலிம்ஸ் குமாரண்ணன், அவரை நீங்கள் நேரடியாக போய் பார்த்து உங்களை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அவர் கண்டிப்பாக உங்களுக்கு எதனா ஒரு ஃபோட்டோ தானே, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன 4 சென்ட் 5 சென்ட் நிலமாக கேட்க போனீங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ தானே, கண்டிப்பாக அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை அணுகின முறையில் ஏதோ ஒரு சின்ன தடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அவர் செய்வார், செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கிற நேரத்துக்கு அவங்க வரணும்னு நினைக்காம நம்ம அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து கண்டிப்பாக அணுகுனா செய்வாங்க. என்னென்னா ஒரு காலகட்டத்தில் போராடினாங்க சினிமாவில், அடுத்து வந்த காலகட்டத்தில் அவங்க புகழ்பெற்ற நடிகர்கள் ஆயிட்டாங்க. நிறைய தடைகள் இருக்கும் அவங்களுக்கு, சிலரை சந்திக்கிறதுக்கு இல்லை மற்ற விஷயங்களுக்கு. அதுதான் அவங்களுடைய குறையாக இருக்குமே தவிர வேற எந்த குறையும் அவங்கள்ட்ட இல்லை. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரியான நிறைய படங்களுடைய அந்த வெளியீட்டை வந்து வெளியிட்டிருக்காரு. அது அவருடைய எக்ஸ் பக்கத்தில், முன்னாள் ட்விட்டர் பக்கத்தில் கூட நிறைய பகிர்ந்துருக்காரு. அதை தான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி தயாரிப்பாளர் ஒரு படத்தை பற்றி பேசுறதுக்கு அப்புறம் முன்னால் பேசும்போது தமிழ் சினிமாவுக்கு போனால் ஏமாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. தமிழ் ஃபிலிம் வேர்ல்டு தான், சினிமாவுக்கு இல்லை, தமிழ் சினிமா உலகம், அதைத்தான் சொல்கிறேன். ஆனால் என்னென்னா உண்மையிலே எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்குது. என்ன காரணம்னா, நான் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியா, போஜ்பூரி, பெங்காலி இந்த மாதிரியான எல்லா திரைப்படத்துறையிலையும் பணியாற்றியிருக்கேன். பொதுவாக வந்து சினிமா உலகத்தில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமா உலகத்தில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமா டெக்னீஷியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா பணத்தாசை பிடிச்ச இல்லை வேறு மாதிரியான ஆசை பிடித்த மனிதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களையெல்லாம் புறந்தள்ளிட்டு நல்லவர்களோடையும் சரியானவர்களோடையும் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னாக்கா எல்லாமே சரியாக நடக்கும். இது இங்கே தான்றது இல்லை, அங்கே. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னு நானும் ஒன்று சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லுவேன். நானும் நிறைய படங்களை மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஆமாம், எல்லா துறையிலையும் இருக்குது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை தாண்டிட்டு படத்தை பற்றி வந்துடுவோம். இந்த படத்தில் எனக்கு பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மியூசிக் டைரக்டருக்கு வந்து அவருக்கு வந்து நான் உங்கள்கிட்ட இருந்தே ஓசி அவர் சால் வாங்கி அவருக்கு போட நினைக்கிறேன். அந்த மியூசிக் டைரக்டர் வர சொல்லுங்க. ரொம்ப அற்புதமாக போட்டிருந்தார். அதை இயக்குனர் ரொம்ப நல்லா எடுத்திருந்தார். அதை டைரக்டர் ரொம்ப நல்லா படமாக்கியிருந்தார். எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னன்னு கேட்டால், எங்கள் கூட ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருக்கிற, அதுவும் இல்லாமல் என்னுடைய ரெசி மீடியா மேக்கர்ஸில் ஒரு முதலீட்டாளராக இன்வெஸ்டராக இருக்கக்கூடிய கௌரீஷ் வந்து டான்ஸ் ஆடியிருக்காப்புல இந்த படத்தில். டைரக்டர் அவரை வந்து டான்ஸில் ஆட வச்சுருக்காரு. தயாரிப்பாளர் அதுக்காக நிறைய ஒத்துழைச்சிருக்காரு. அதனால் அவருக்கு வந்து அவங்க 2 பேருக்கும் கௌரீஷ் சார்பில் வந்து நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லா பாடல்களும் நல்லா இருக்குது, ட்ரைலர் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு நடிப்பு அரக்கன் நடிச்சிருக்கான். யாருன்னு கேட்டிங்கன்னா விசித்திரன். வர வர நிறைய படம், ஒரு சமீபத்தில் நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கேன். இந்த படங்களில் பார்த்தீங்கன்னாக்க அந்த கதாபாத்திரமாகவே அப்படியே மாறி போய்டுறாப்புல. இனிமே வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப மிக முக்கியமான நடிகர்களுடைய பட்டியலில் வந்து விசித்திரன் வந்துருவார்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பாடல் கூட அவருக்கு தயாரிப்பாளருக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்க. விசித்திரனுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு, டைரக்டர் அதை பிரமாதமாக எடுத்திருக்காரு. டைரக்டர் சார், விசித்திரன் சார்பிலே உங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சார். பெண் இருக்கீங்க. அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா இருக்கு. எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கு. பர்டிகுலராக விசித்திரனோட சாங் ரொம்ப நல்லா இருக்கு, செமையா நடிச்சிருக்காப்ல. ஆனா வீட்டுல அடி வாங்குவாப்லன்னு நினைக்கிறேன். வாங்குவாரு கண்டிப்பா. ரொம்ப நல்லா இருக்கு உண்மையிலே. ஆமா, ரொம்ப நல்லா பண்ணிருக்காப்ல. ஆனா கண்டிப்பா அடி வாங்குவாரு நினைக்கிறேன் வீட்டுல. வந்திருக்காங்களா? சரி விட்டுருங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம்
இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, உங்கள் பேர் என்ன? வினிதா ரமேஷ். ஒரு தொகுப்பாளர் வந்து தூய தமிழில் அற்புதமான தமிழ் கவிதைகளை சொல்லி எல்லாரையும் வரவேற்கிறதும் இதை வந்து முன்னெடுக்கிறதும் ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கு என்னுடைய என்னங்க நீங்கள் வேறு, நாங்கள்லாம் வந்து என்னென்னாக்கா ஹியூமனிஸ்ட்டுங்க. கரெக்டாக சொல்லுதுன்னா மனிதனை, அதாவது பெரியாரிஸ்ட் மாதிரி கடவுள் நம்பிக்கை ஏற்றவர்கள் நாங்கள் மனிதர்களை மதிக்கிறோங்க. காலையில் விழாதீங்க பிடிக்காது. தமிழ் பேசும்போது நிறைய பேர் வந்துட்டு இப்போல்லாம் வந்து நான் வந்து தூர்தர்ஷனில் வந்து பணிபுரிகிறேன். தூர்தர்ஷன் கேந்திராவில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தொகுப்பாளமையாக பணியாற்றிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும், கண்டிப்பாக ஐ ஹாவ் டு டேரக்டருக்கு நிஜமாக நான் வந்து தேங்க் பண்ணுவேன். எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நிஜமாக இந்த இடத்துல எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததும் அவர் தான். ஸோ தேங்க்யூ சார். அப்படியா? ஓ, படத்தில் ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்கேன், காஸ்டியூம் டிசைனராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ் இவ்வளோ பேர் மதிக்கிறீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை ஒரு சார் வந்து நின்று அதை கவனித்து சொல்லும் போது எனக்கு நிஜமாக பெருமையாக இருக்குது. நன்றி சார். அப்படியா? ஓகே, அதுக்கும் உங்கள் சார்பில் நன்றிகள் சொல்லும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். அப்புறம் உண்மையே வந்து படம் வந்து இந்த படத்தோட டைரக்டரை பற்றியும் இந்த படத்தோட கேமரா, நான் வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தார். அது இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது. அதுக்கு காரணம் இயக்குனர் தான். இயக்குனரும் அவருடைய ஒளிப்பதிவாளர். உங்கள் ஒளிப்பதிவாளர் பேர் என்ன? உங்கள் கேமராமேன் பேர் என்ன மிஸ்டர் சைனு சாவக்காடன் சார்? டைரக்டரேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. ஆமாம், என்னன்னா அவரை பற்றி ரொம்ப பெருமையாக கௌரி சொன்னாப்ல. படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் என்ன டைரக்டர் என்ன கேமராமேன் 2 பேரும் அவ்வளோ அற்புதமாக ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. நாங்களும் சினிமாக்கள் தயாரிக்கிறோம்ல, நிறைய பேர்கிட்ட படாத பாட்டு பாடுறோம். அவங்க 2 பேரை பற்றி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் அண்ணன் அன்பு செல்வம் அவர்கள், அவர் வந்து பேசிகிட்டு இருக்கையில இப்போ சமீபத்தில் ஒரு படம், அதுவும் வந்து யோகி பாபு சார் நடிக்கிற படம், அந்த படத்தையே வந்து பெப்சி சார்பில் வந்து நிறுத்திட்டாங்கன்னு தன்னுடைய ஆதங்கத்தை ரொம்ப ஆர்ட் டைரக்டர் யூனியன்லேருந்து வந்து நிறுத்திட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் இப்போ வந்து அது அவங்களுக்கு அதுக்கு ரைட்ஸ் இல்லை. உண்மையிலே என்னென்னா லேபர் கமிஷன், அதாவது தொழிலாளர் நல வாரியம் வந்து ஒருத்தரோட உழைக்கும் உரிமையை தடுக்கக்கூடாதுன்னு எப்போவோ சுற்றறிக்கை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி தடுத்தாக்க அவங்க மேலே நீங்கள் வழக்கு தொடுத்தா நிச்சயமாக அவங்க மேலே வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமைப்புகள் நிறைய இருக்குது. இப்போ அவர் வந்து சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கம்னு வச்சுருக்கிற மாதிரி நாங்களும் ஆல் இண்டியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். எங்களோட அமைப்பு வந்து கார்ப்பரேட் அஃபேர் மினிஸ்ட்ரியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இதில் பதிவாயிருக்கு. எங்களுக்கு ஆர்பிட்ரேஷன் கோர்ட், அதாவது நடுவர் நீதிமன்றத்துக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சார்பில் வந்து சொன்னால் நமக்கு கோர்ட்லேயே இடம் கொடுப்பாங்க. கோர்ட்லேயே நமக்கு இடம் கொடுப்பாங்க. நாங்கள் அதை வந்து விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இந்த மேடைக்கு என்ன கூப்பிட்டதுக்காக என்னால் முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்துக்கு வந்து அவங்களுடைய வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நேரடியாக நாங்கள் வாங்கி அதை விற்க முடியாது. அதை வந்து செய்கிறதுக்கு யார் எங்கெங்கே வழி இருக்கோ அந்த வழிகளை நான் தம்பி கௌரீஷ் மூலமாக அவங்களுக்கு காட்டுறேன். அதை எப்படி அணுகணும்னு நான் அவங்களுக்கு உதவுறேன். அப்படி ஒரு வாய்ப்பு வந்து இப்போதைக்கு உருவாயிருக்கு. என்னென்னா சிறு முதலீட்டு படங்களை வந்து எந்த ஓடிடிலையும் வாங்குறதில்ல, எந்த தொலைக்காட்சிகளும் வாங்குறதில்ல. அது எல்லாருக்குமே தெரியும். பர்டிகுலராக அண்ணன் அன்பு செல்வன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வச்சிருக்கிற அமைப்பின் மூலமாக ஒரு படம் எடுக்க வரக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும். இப்போதைக்கு 2 கம்பெனி வந்திருக்காங்க. அந்த 2 கம்பெனியில் ஒரு கம்பெனி கொச்சினில் தான் இருக்குது, கேரளாவில் தான் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் கௌரிஷ்ட கொடுக்குறேன். ப்ரொடியூசர் பிஜி ராமச்சந்திரன் அவர்கள் தானே? நீங்கள் நேரடியாக கொச்சியிலே அவங்கள நேரடியாக கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய படத்தை அவங்களுக்கு காட்டுங்க. அந்த படம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த படத்தை அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய படங்களை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் வந்து ஜி டிவியில் வந்து ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒருத்தர் வந்து இப்போ தனியாக இந்தியா முழுவதுக்குமான ஒரு
ஓடிடி சேனல் ஓப்பன் பண்ணி அவங்களும் படங்கள் வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய படங்கள் வாங்கியிருக்காங்க. உங்கள் படங்களை நீங்கள் நேரடியாக அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுக்குறேன். அவங்களோட நேரடியாக நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு நேரடியாக பேசி உங்கள் படத்தை அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக படம் நல்லா இருந்துச்சுனாக்கா அவங்க வாங்குவாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாம்பவன் எல்லாத்துக்கும் என்னுடைய முதல் வணக்கம். முக்கியமாக முதல் வணக்கமாக நம்முடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஃபோன் வச்சுக்கவங்கலாம் ஃபோனுக்கு மட்டும் ஓனர் கிடையாது, ஒரு சேனலுக்கு ஓனரு. அதனால் ஃபோன் வச்சுக்கவங்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மூலமாக தான் நிறைய தகவல் போய் மக்களை சேருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைரக்டர் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு திரும்ப சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சில விஷயங்கள் வந்து எப்போ நடக்கணும்னோ கரெக்டாக நடந்துடும். அதான் சரியான திறமை உள்ளவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்குது. என்னென்னா ஒரு காலத்தில் வந்து வில்லன்கள்லாம் கதாநாயகர்களாக மாறினாங்க, அப்புறம் கதாநாயகர்கள்லாம் வில்லனாக மாறினாங்க. இப்போ காமெடினர்கள்லாம் கதாநாயகர்களாக மாறுற டைம் இப்போது நிறைய. ஆமாம், இந்த படத்தில் அந்த வேலையை வந்து சூப்பராக செஞ்சுருக்காரு நம்ம சைனு சாவக்காடன் சார். அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரையில் வந்து வேறு மாதிரி எப்போவோ பார்த்த ஆட்கள்லாம் வந்து இப்போ வேறு மாதிரி காமிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை செய்கிற துணிச்சல் யாருக்கு இருக்குன்னா இந்த காமெடியர்களை வந்து முன்னிறுத்துறது முதல்ல யார் பெருசாக பண்ணுவாங்க அப்படின்னா அது கேரள இயக்குநர்கள் தான். நான் நிறைய கதாநாயகர்கள் வந்து காமெடியனாக இருந்து வந்தவங்கள நிறைய பேர் பார்த்துருக்க முடியுது. அதே இதுலேயும் பண்ணியிருக்காங்க. சினிமா அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்டாரில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பிரபலமாக இருக்க ஒரு ஸ்டாராக இருக்கேன்னா ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஐஸ் வண்டி தள்ளி விற்கிற மாதிரி வந்திருப்பேன். நிறைய அந்த படத்தில் பார்த்தா அசிஸ்டன்ட் எல்லாம் வெளியில் படம் முடிஞ்சது பேசிட்டாங்க. சினிமாவில் எந்த நிலைமைக்கு வேணால் போகலாம், அந்த ஐஸ் வண்டி விற்கிற இடத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு சீனில் நான் அந்த செகண்ட் ஹாஃபில் சொல்லுவேன் கவின்கிட்ட, அதாவது தம்பி தரவை மட்டும் சினிமாவில் பத்தாது தம்பி, அதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று இருக்குங்கிற மேஜிக்கை வந்து சினிமா எப்படி பண்ணுன்னா ரஜினியை சிவாஜி ஆக்கும், சிவாஜி ரஜினி ஆக்கும். எப்படின்னா ஒரு படத்தில் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து பாரிஸ் ரஜினிகாந்த் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினிகாந்த் அவர்கள் சிவாஜிங்கிற படத்தில் சிவாஜியா மாதிரி நடித்தார். ஸோ அந்த மேஜிக்கை வந்து சினிமா தான் நிகழ்த்தும். அப்புறம் டைரக்டர் சார் நீங்கள் வந்து ரொம்ப ஆதரப்பட்ட ஒரு விஷயத்தை ஓப்பனாக இங்கே சொன்னீங்க. அது நீங்கள் அண்ணா ராஜராஜா அண்ணா சொன்னார். அதாவது வசதியுள்ள ஒரு மனிதனை சுற்றி ஒரு நன்றி கேட்ட கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம கண்டுக்கக்கூடாது. நீங்கள் போன முறை வந்து ஒரு விதமாக இருக்கலாம், ஆனால் சரியான முறையில் அணுகியிருந்தீங்கன்னா விஜய் சேதுபதி மாதிரியான மிகச்சிறந்த நடிகர்கள்லாம் வந்து என்றைக்குமே யாருமே பிறந்ததுனே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் முன்னுதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதுதான் ஒன்று. மற்றபடி இது வந்து இசை வெளியீட்டு விழாத்து ட்ரெய்லரு அசத்திருக்காங்க. உண்மையிலேயே சின்ன படம்னு சொல்லவே மாட்டாங்க யார் இதை பார்த்தா. ஏன்னா அந்தளவுக்கு மேக்கிங்கில் பிரமாதமாக பின்னிருக்காங்க. ஏதோ ஒன்று இருக்குது, சஸ்பென்ஸு த்ரில்லரை தாண்டி ஏதோ கதை சொல்கிறது, சினிமாக்குள்ளே வர்றது, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதாவது நிறைய படத்தை ஒன்றா கட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்த மாதிரியான விஷயத்த பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கிரிப்டில். இசை உண்மையிலே சூப்பர். ரொம்ப நாள் கண்ணுக்கு அதாவது கண்ணு குளிர்ச்சியாகவும் காதுக்கு இனிமையாக இருந்தது. அப்புறம் என் நண்பன் விசித்திரனை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு சுப்பிரமணிய படத்துக்கு பிறகு ஒரு ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார். அப்புறமா விஜய் கௌரிஷ் ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய நல்ல ஒரு பிரமாதமான ஒரு நடிகர். இப்போது எம்எல்ஏ வந்திருக்காரு. அதே மாதிரி எனக்கும் ஒரு அவசரமான ஒரு வேலை ஒன்று வந்துருச்சு. நான் ஒரு நிகழ்ச்சிக்காக நாளைக்கு கோயம்புத்தூர் கிளம்பணும். நேரம் கருதி இடையில் போகிறதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த படக்குழுவினருக்கும் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் மொத்தத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இந்த சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். ஒரு புது நீ பேச சொல்லிட்டேன். பக்கத்தில் ஹீரோ உட்காந்துருந்தார் ஒரு பையன், தம்பி எந்த ஊருன்னா ஈரோடுன்னாப்புல. நான் ஒரு வேளை கேரளாவில் தான் ஹீரோவை கூப்பிட்டு வந்துருப்பாங்கன்னு நினச்சேன். உண்மையாகவே ஹீரோ இன்னொரு ஹீரோ எல்லாருமே எல்லாம் இங்கே உள்ளவங்க. இவங்கள வந்து ஒரு நல்லா நடிப்பாங்கன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கே ஒரு கை தட்டலாம் உண்மையாகவே புதுசாக வர்றவங்க. அதே மாதிரி என்னுடைய நண்பர் விசித்திரன், அவர் சிறுத்தைங்கிற படத்தில் அப்படி ஒரு ரோல் அழுதுட்டேன் அவர் ஆக்ட் பண்ணுறப்ப. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நடிகர். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுத்து அதில் ஒரு லவ் என்னென்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சாங்கு. அது வந்து ஒரு டைரக்டருக்கு ஒரு துணிச்சலாக ஒரு கொடுக்கணுங்கிற எண்ணம், நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு செஞ்சுருக்காரு. வாழ்த்துக்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல நண்பன் விசித்திரன். அவர் சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும், சிறுத்தையாக இருக்கட்டும், தொடர்ந்து எல்லா படங்களும் அவருடைய தனித்துவமான திறமையை காமிச்சிட்ருக்காரு. எனக்கு என் நண்பனுக்கு வாழ்த்து சொல்கிறேன். அவருக்காக தான் நான் வந்தேன் இந்த மேடைக்கே. ஒன்று சொல்லணும், அதான் உண்மை. மற்றபடி யாரையுமே எனக்கு தெரியாது. மெயினாக டைரக்டர் வந்து எல்லாத்தையும் உருவாக்கணுங்கிற எண்ணம் உள்ளது பெரிய சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி தான் விஜய் சேதுபதியும்
ஒரு சின்ன நடிகனாக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நடிகனாக வந்திருக்காரு. அண்ணன் ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு கண்டிப்பாக அவரை சந்திக்கிறதுக்கான டைம் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. இதே ராஜீவ் சந்திராங்கிற ஒரு மலையாள டைரக்டரு என்னை வச்சு ஒரு படம் பண்ணார். அந்த படம் பேர் இங்கே நான் சொல்லக்கூடாது. நான் ஃபஸ்ட் லுக்கு வெளியிடுறதுக்காக அவர்கிட்ட வந்து நாங்கள் கேட்டோம். அவங்க தான் கேட்டாங்க, நான் கேட்கல. ஆனால் இம்மிடியட்டாக அவர் ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட் லுக் வெளியிட்டார். இந்த நேரத்தில் நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஏன் படங்கிறன்னே இல்லை சார். அதுக்கு அதே நாளில் வந்து காக்கான்னு ஒரு படமும் வெளியிட்டார். அது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர். உங்களால் முடியலைங்கிறக்காக வருத்தப்பட்டதுக்காக, ஏன்னா சார் இது இந்த படம் அப்படி இல்லைன்னா அடுத்த படம் உங்களுடைய படம் விஜய் சேதுபதி கண்டிப்பாக ஃபஸ்ட் லுக் வெளியிடுவார். தைரியமாக இருங்க. அதான் உண்மை. என்னென்னா எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை டைம் செட் ஆகாமல் இருந்திருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயாரிப்பாளர் மெயினாக ஒரு படத்தை தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு பணம் மட்டும் இருந்தால் போதும், அது ஆசை இருக்கணும் சார். ஆசை இருந்தால் தான் அதை கரெக்டாக போய் சேர்க்க முடியும். உங்களுக்கு டைரக்டராக உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அந்த படம் பெரிய வெற்றியடைய ஆர்கே நீலமேகம் வெள்ளிமேகம் ஆர்கே வெள்ளிமேகம் படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். சாங்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபோட்டோகிராஃபிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஆல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சார் எல்லாருமே அந்தந்த இடத்துக்கு வரும்போது பிஸியாகிடும் சார், அவ்வளோதான் சார். ஆனால் எல்லாருக்குமே சந்திக்கணுங்க ஆசை இருக்கும். விஜய் சேதுபதி பார்த்தா கண்டிப்பாக அது வருத்தப்படுவார். வாழ்த்துக்கள் ஆல் டீம். தேங்க்யூ. ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் சிடி வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கூடிய டைரக்டர் அவர்களே, ப்ரொடியூசர் பிஜி ராமச்சந்திரன் அவர்களே, ஐஜேக்கினுடைய துணைத் தலைவர் ஆனந்தமுருகன் அவர்களே, சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அன்புச்செல்வன் அவர்களே, அருமை சகோதரர் நரேந்திரன் அவர்களே, அருமை தம்பி கணேஷ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றக்கூடிய ஊடக பத்திரிகையாளர் நண்பர்களே, அனைவருக்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் அவர்கள் தான் 2-3 நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டேன், நீங்கள் நிறைய நிகழ்ச்சிக்கு வராமல் விட்டீங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு தெரியும் எனக்கு இந்த ஆனால் நான் அவன்கிட்ட சொல்லுவேன், இது துறைக்கு எனக்கு கூப்பிடாங்க, எனக்கு சம்மந்தமே இல்லைண்ணே அப்படின்வேன். இதனால் தொகுதியோட எம்எல்ஏ இந்த தொகுதியில் நிறைய துறை சார்ந்த நடிகர்கள், நட்சத்திரங்கள், நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆகவே அதோட எல்லாத்துக்கும் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாரு. அவர் அந்த காரணத்துக்கு என்னை வர சொன்னதுனால நான் வந்தேனான்னு தெரியாது. எங்களுடைய இயக்கத்தின் தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் ஒட்டுமொத்த திரையினர் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்தார், அவர்களுக்கு எந்த அளவுக்கு பணி செய்து விடைபெற்றுக்கார் என்று அனைவருக்கும் தெரியும். மாண்புமிகு இன்றைய தமிழக முதலமைச்சர் தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சினிமா ஃபிலிம் சிட்டினி அந்த பக்கம் பூந்தமல்லிக்கு அந்த பக்கம் ஒரு ஏரியாவில் 500 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி உங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரத்தை தந்தவர் இன்றைய தமிழக முதலமைச்சர். எங்களுடைய இளம் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதியும் உங்கள் துறையிலே ஜொலித்து இன்று அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆக அந்த இயக்கத்தின் சார்பாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கடைக்கோடி தொண்டனாக இந்த மேடைகளை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறேன். இந்த மேடையில் இருக்கக்கூடிய பல பிரபலமான முகங்கள், பல திறமைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கி இருக்கிறதுல எவ்வளோ துறைகள் இருந்தாலும் சினிமா துறை மாதிரி வேறு துறை எந்த துறைக்கும் ஈடு கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கி ஒரு மனுஷன் வாழ்கிறது ஒரு ரோபோ வாழ்க்கை வாழ்கிறோம். காலையில் எந்திரிக்கிறோம், நைட்டு தூங்குறோம், என்ன பண்ணுறோன்னு தெரியாது. 24 ஹவர்ஸ் ஓடிட்டே இருக்குது. எல்லா மனிதர்களும் சாதாரண ஒரு சுண்டல் விற்கிறவங்கலேருந்து அம்பானி வரைக்கும் இன்றைக்கி மனிதர்களோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களோட வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அடிப்படை முதல் வருதுன்னா அதுக்கு காரணமே சினிமா மட்டும்தான். பல மக்களுக்கு பல நல்ல கருத்துக்களை தங்களுடைய திறமைகள் மூலம், கருத்துக்கள் மூலம் ஒவ்வொரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் பல சிரமப்பட்டு ஒரு கதையை மக்கள்கிட்ட கொண்டு செலுத்தி பல விஷயங்கள், களத்தில் நடக்கிற விஷயங்கள், அது ஒரு தப்பான விஷயங்களாக இருக்கலாம், நல்ல விஷயங்களாக இருக்கா, அந்த மக்களுக்கு எளிய வகையில் புரிய வைக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த சினிமா துறை. ஆக அந்த துறையில் இந்த குறிப்பாக இந்த படத்தில் நடத்துகிற ஒரு கதாநாயகி இந்த படத்தில் வேலை செஞ்ச கடைசி டைரக்டர் ஆர்ட் வரைக்கும் அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த படம் மிகுந்த சிறப்போடு வெற்றி பெற வேண்டிய தொகுதியின் சார்பம் திமுக கழகத்தின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.